இப்பதான் பிறந்தாங்க அதுக்குள்ள இவ்ளோ வளர்ந்துட்டாங்களேன்ற குவெஸ்டின் எல்லா பேரண்ட்ஸ்குள்ளாரையும் இருக்கும். இதை விட ஸ்பீடா நம்ம கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வளர்ந்துருவாங்க. ஆனா நம்ம தான் இன்னும் அவங்களை கிட்ஸாவே பாக்குறோம். அப்ப என்னைக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பத்தி அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க போறோம்? தானா கத்துக்குவாங்கன்னு யோசிக்காதீங்க. அப்படிலாம் அவ்வளவு சீக்கிரத்துல வராது. நம்ம தான் அவங்க குழந்தையா இருக்கிறப்பவே குட்டி குட்டி விஷயத்துல அவங்களுக்கு சொல்லி தரணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ஷூஸை ரிமூவ் பண்ணி ஷூ ரேக்ல தான் வைக்கணும். லஞ்ச் பாக்ஸை சிங்க்ல தான் போடணும். விளையாண்டா டாய்ஸ் எல்லாம் திருப்பி பாக்ஸ்குள்ள தான் போடணும். இது எல்லாமே முக்கியமா ரோல் மாடலா இருந்து நாம தான் உங்களுக்கு சொல்லி தரணும். உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா புரியுது. சொன்ன உடனே எந்த குழந்தை தான் அவங்க வேலையை செய்வாங்கன்னு தானே நினைக்கிறீங்க. அதுக்குதான் நீங்க அவங்க கிட்ட இதெல்லாம் செய்ய சொல்லும் போது செய்யறியா செய்யலையான்னு கேட்காதீங்க. இதை செய்யறியா இல்ல அதை செய்யறியான்னு சாய்ஸஸ் கொடுத்து கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களே பாத்திரம் வாஷ் பண்றீங்கன்னு வைங்க. பாத்திரம் வாஷ் பண்ண ஹெல்ப் பண்றியா இல்லையான்னு கேட்கறதுக்கு பதிலா ஸ்பூன் வாஷ் பண்ண ஹெல்ப் பண்றியா இல்ல பிளேட் வாஷ் பண்ண ஹெல்ப் பண்றியான்னு கேளுங்க. இந்த மாதிரி தாங்க எஸ் ஆர் நோன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நோ தான் சொல்லுவாங்க. அதுக்கு பதிலா திஸ் ஆர் தட்னு சாய்ஸ் கொடுத்து கேளுங்க. இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் அவங்க வளர வளர அவங்க லைஃபையே சேஞ்ச் பண்ற அளவுக்கு குட் குவாலிட்டிஸை கொடுக்கும். சோ அசால்ட்டால விட்டுறாதீங்க.